தானே எக்ஸசைஸ் கொடுத்தேன் தானே. சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க, வெளியே பண்ணிடுங்க. பரவாயில்ல. இப்போ இந்த நேற்று நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை நீங்களே முடிச்சிருங்க, இங்கேயே முடிச்சிருங்க. அப்போ ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் மோனோமினல்ஸ். சொல்லுங்கள் பாப்பா, இதுக்கு என்ன ப்ராடக்ட்டு? இதோட ப்ராடக்ட் என்னம்மா? ப்ராடக்ட்னா என்ன? ஹலோ, சொல்லுங்கள். ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். சொல்லுங்கள். இதோட என்ன ப்ராடக்ட்டு? என்னம்மா எவ்வளோ நேரம் பண்ணுற? சார் 4 தான் சார் அதோட ப்ராடக்ட். அம்மா இது 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 ஒரு மோனோமினல், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது ரெண்டோட ப்ராடக்ட் கேட்குறான், 4ங்கிறீங்க. சார் மோனோமியல்னா அது அது ஒரே அது ஒன்று தானே சார் சொல்லணும். பேர்ஸ் அப்படின்னு அர்த்தம் சார். 2 சேர்த்து 2 மோனோமியல் இருக்கா இல்லையா? அம்மா தானே போட்டிருக்கான், இன்ட்டா போட்டிருக்கான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இது ஒரு மோனோமியல், இது ஒரு மோனோமியல். இதோட ப்ராடக்ட் என்ன? 28p. ஸ்டார்டிங்கே ட்ரபிள். நீ வார்த்தையை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? இது ஒரு மோனோமியல், இது ஒரு மோனோமியல். என்னது இதுக்கு? -28p². வெரி குட். -28p². இது -28p²q. வெரி குட். இது எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்ற இது ஒரு விஷயமா? கணக்காக பார்க்கக்கூடாது, சரியா? இது என்னது? இது -12p⁴ சார். p⁴. வெரி குட். 0 சார். வெரி குட். ஏன் 0 வந்துச்சு சார்? அங்கே 0 இருக்கு. 4p × 0 0 தான் சார். இன்ட்டு, ஓகேவா? ஓகே. 0னா 0. அதே 4p × 1 அப்படின்னா என்ன வரும்? 4p. வெரி குட். 4pயை 0 தடவை கூட்டுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆமாம் சார். 0 தடவை கூட்டினா என்ன வரும்? அதே தான் சார், அதே நம்பர் தான் சார். எதே நம்பர் வரும் சார்? 4p தான் சார் வரும். சார் 0. 4p × 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0. 4p × 1 என்ன அர்த்தமா? 4p. 4pயை ஒரு தடவை கூட்டு, கரெக்டா? ஆமாம் சார். அது மாதிரி 4p × 0 என்ன அர்த்தம்? 0. என்ன அர்த்தம்னு சொல்லுமா சார்? 0 தடவை 4pயை 0 தடவை கூட்டுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆமாம் சார். மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தானம்மா? ஆமாம் சார். பேசிக் கான்செப்ட் விட்டுற. நீ ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்கிற. கேள்வி கேளு, சரியா? அதே 4p + 1 அர்த்தம் வேறு, சரியா? 4ஐயும் பிஏ மல்டிப்ளை பண்ணோம்னா அது கூட 1 ஆட் பண்ணணும், அது அர்த்தம் வேறு, கரெக்டா? ஆமாம் சார். அதேமாதிரி 4p + 0 அப்படின்னாலும் அர்த்தம் வேறு, கரெக்டா? ஆமாம் சார். 4ஐயும் பிவையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அது கூட எதையும் சேர்த்தாதான்னு அர்த்தம், கரெக்டா? ஆமாம் அப்போ சார். இங்கே சம் வேல்யூ வரும். சரி. அதே 4p × 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0. அர்த்தம் என்னம்மா? 0 டைம் ஆட் பண்ணும் சார். 4pயை 0 டைம் ஆட் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 தான் சார் வரும். என்ன அர்த்தம்னு கேட்டோமா? நீங்கள் 4pயை கூட்டாதான்னு அர்த்தம், சரியா? ஆமாம் சார். 4p × 1ன்னா
4P ஒரு தடவை ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே சார். ப்ராக்டிக்கலாக மாறு. அதே 4P இன்ட்டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4P ஆட் பண்ணக்கூடாது, 0 டைம் எதையுமே ஆட் பண்ணாத, விட்டுரு, அவ்வளோ. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 0. புரிஞ்சுதா? அதனால தான் நீ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும்னு உனக்கு மனப்பாடம் பண்ண வச்சுருக்காங்க, அர்த்தம் சொல்லி தரல. சரியா? ஓகே சார். நான் சொல்லி கொடுத்த ஆங்கிளில் யோசிச்சுப்போம். உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. பேசிக் நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அந்த பேசிக் தான். ஓகே சார். இதை படிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறான். ஏரியானா என்ன சார்? அந்த ரெக்டாங்கிள்னா என்ன? ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சார். ஒரு கட்டம். சரியா? ப்ராப்பராக சொல்லி பழக. எதாக இருந்தாலும் ஒரு கட்டம் இருக்குது, 4 பக்கம் இருக்கும் அந்த கட்டத்துக்கு. சரியா? ஓகே. அதில் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும், இன்னும் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஆமாம் சார். எது லென்த் அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் என்ன? எது லென்த்? இந்த 2 பக்கம் லென்த் அதிகமாக இருக்கா, இதுக்கு பேர் என்ன? இந்த பக்கத்துக்கு பேர் லென்த்து. வெரி குட். இந்த கட்டத்துக்குள்ளே 2 பக்கம் லென்த்து கம்மியாக இருக்கும், ஆனால் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த 2 எப்படி இருக்கும்? லென்த்து கம்மியாக இருக்கும். சரியா? இதுக்கு பேர் என்ன? பிரெத். வெரி குட். ஏ ஓகே. அதான் ரெக்டாங்கிள். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறான் சொல்கிறான்? ரெக்டாங்கிளோட எதை கண்டுபிடிக்க சொல்கிறான்? ஏரியா. ஏரியானா என்ன? அந்த ஃபிகரோட மொத்த அளவு. ஃபிகரோட மொத்த அளவா? எந்த ஃபிகரோட மொத்த அளவு? ப்ராக்டிக்கலாக மாற்று. இந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அது. ஏன்னா நான் தனியாக எடுப்பேன், உங்களுக்கு ஜாமெண்ட்ரி எடுப்பேன், பயப்பட வேண்டாம். ஓகே. ஜாமெண்ட்ரியில் வரும்போது எதில் வரும்? இது மெஷர்மெண்ட்டா? மெஷர்மெண்ட்டில் வரும், பார்ப்போம். இந்த அடைக்கப்பட்ட இந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அது ஏரியா. சரியா? அப்போ இந்த இடம் எவ்வளோ அடைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? லென்த்தையும் பிரெத்தையும் ஒரு நீளமான பக்கம், ஒரு குட்டையான பக்கம், ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணணும்? இந்த கட்டத்துக்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அதான் எல்பி அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்ப. கரெக்டா? ஆமாம் சார். ஒரு கட்டத்தில் நீளமான பக்கத்துக்கு பேர் என்னது? எல். குட்டையான பக்கத்துக்கு பி. எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். சரியா? ஏரியாவோட யூனிட் என்னம்மா? அலகு. ஏரியாவோட யூனிட்னா புரியல சார். தெரியலையா? மீட்டர் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். இது இங்கே பாருங்கள். இப்போ இது 5 மீட்டர்னு வச்சுக்குவோம், இது 3 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இது ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவேன், அங்கே போகிறப்ப நம்ம தெரிஞ்சுக்குவீங்க. மெஷர்மெண்ட்டில் பார்ப்போம். இப்போது லென்த் எவ்வளவு? 5 மீட்டர். 5 மீட்டர். பிரெத் எவ்வளவு? 3 மீட்டர். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 மீட்டர் ஸ்கொயர்.
15 5 3 18. இந்த மீட்டர் என்னவாது? மீட்டர் இன்ட்டு ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் ஏன் ஏரியாவோட யூனிட் தெரில, நீங்கள் புரிஞ்சு வைக்கல, மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. இங்கே இதை பார்த்து சொன்னால் முடிஞ்சு போச்சு. பார்த்தோன்னே இங்கேயே தெரியுதில்ல, இது ஒரு லென்த்து மீட்டரில் இருக்கும், இது ஒரு லென்த்து மீட்டரில் இருக்கும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? ஓகே சார். இன்னும் மெஷர்மெண்ட் முடியல, பின்னாடி இருக்குது, பார்ப்போம். இப்போ இந்த இடத்துக்கு தேவை. சரி, அங்கே என்ன சொல்கிறான்? இப்போ என்ன சொல்கிறான் அதை படிச்சுட்டு எனக்கு அர்த்தம் சொல்லுங்கள். சார் இங்க கொடுத்திருக்க மோனோமியல்ஸ் வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும் சார். வெரி குட். ஏரியா எதில் சொல்லணும்? அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனில் சொல்லணும். சரியா? சரி, ஒன்று பிரெத் எடுத்துக்கோங்க, ஒன்று லென்த் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன வரும்? PQ சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மனப்பாடம் பண்ணுமா அதுக்கு? இல்லை சார். அங்கே என்ன கொடுத்தானோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இது மாதிரி கொஸ்டின் நான் முன்னாடி பார்க்கல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என்ன கேட்குறான் கொஸ்டினை புரிஞ்சுக்கோ, என்ன வரும், இதுதான் மேட்ரு. இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு வந்தோம்ல, இந்த மாதிரி மூளையில் ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஓ இதுதான் கேட்குறான் அப்படின்னா ஒன்று உனக்கு ஆன்சர் வந்துடும். ஐயோ நான் ரிவிஷன் பண்ணல, அந்த கதையே வேண்டாம், அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, கெடுத்து விட்டானுங்க. என்ன கேட்குறேன், இதான் அர்த்தம். சரி, ஏரியானா என்ன, ரெக்டாங்கிள்னா என்ன, அப்புறம் ஏரியானா என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். அப்புறம் மோனோமியல்னா என்ன, இது ஒரு மோனோமியல், இது ஒரு மோனோமியல். சரியா? ஓகே சார். மோனோமியலை என்னவா பிரிக்கலாம்? மோனோமியல் பிரித்தா என்னமா கிடைக்கும்? சரி, ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை பிரித்தா என்ன கிடைக்கும்? டேர்ம் கிடைக்கும். டேர்மை பிரித்தா என்ன கிடைக்கும்? ஃபேக்டர். வெரி குட். இது ஒரு டேர்மு தான் இருக்குது, ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஒரு டேர்ம் மட்டும் இருந்தா அதான் அதுக்கு பேர் தான் மோனோமியல். ஆமா சார். மோனோனா என்ன? ஒரு டேர்ம் இருக்கு. மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். சரியா? மியல்னா தான் டேர்மு, அப்படி வச்சுக்கோ. மோனோனா எங்கேயா இருந்தாலும் ஒன்று. சரியா? பைனோமியல்னா என்ன அர்த்தம்? பைனான அர்த்தம் ரெண்டு டேர்ம் இருக்கிறது. சரியா? அந்த மாதிரி பைனா டூன்னு அர்த்தம். பைசைக்கிள்னு பேர் வச்சுருக்காங்களா? ஆமாம் சார். ஏன் பைசைக்கிள்னு வச்சாங்க? பைனா ரெண்டு, புரிஞ்சுதா? சைக்கிள்னாக்கா சக்கரம், புரியுதா? பைசைக்கிள்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வீல் இருக்கிற ஒரு சைக்கிள், ரெண்டு சக்கரம் இருக்கிற வண்டி. தமிழ்லேயே சொல்லு. எந்த வார்த்தையும் நீ அர்த்தம் புரிஞ்சுக்க, வேலையை முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, ஓகே சார். வெரி குட். ஆன்சர் சொல்லிட்டு இதுக்கு PQ. இதுக்கு 50 mn. வெரி குட். 50யா? வெரி குட். ஆமாம் சார். அடுத்தது 100 x square y square. வெரி குட். 100 x ஸ்கொயர் y ஸ்கொயர். வெரி குட். அடுத்தது 12 x cube சார். வெரி குட். 12 x கியூப். பேசிக்கில் நீ எந்த அளவுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பேசிக்கில் ஸ்டாக் ஆகிறதுனா எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது 12 mn square p. வெரி குட். சரி, இப்போ நான் ஒன்று எழுதுகிறேன். ஓகே சார்.
இதை கூட்டி எழுதுவியா? இல்லை சார், அன்லைக் டேர்ம்ஸ். அன்லைக். எதுனால அன்லைக் டேர்ம்ஸ்ன்னு? பவர். எதோட பவரு? வேரியபிளோட பவர். வேரியபிளோட பவரு. வேரியபிளோட பவர் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? 7x² x பவர் 7x பவர் 4. அப்படியா? அப்படியா? 7x² அது அப்படியே தான் போடணும். புரியுதா? ஓகே சார். இதுக்கு என்ன அர்த்தம்? 7x² இருக்குன்னு அர்த்தம். x² + x² + x² + x² 1 2 3 4 5 6 இன்னொரு. புரியுதா? ஓகே சார். இதுக்கு என்ன அர்த்தம்னா 4x² அர்த்தம். x² + x² + x² மல்டிப்ளிகேஷன் தானே இது? ஆமாம் சார். மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னம்மா மல்டிப்ளிகேஷன் என்னம்மா அர்த்தம்? ஒரு நம்பரை ஆட் பண்ணுறது சார். ஆட் பண்ணுறதா? ஒரு நம்பரை அத்தனை தடவை ஆட் பண்ணுறது. சரியா? ஓகே சார். ஆமாவா? அப்போது இதுவும் கரெக்டா? கரெக்டு. சரி. ப்ளஸ் இது முடிச்சாச்சு. இதில் எத்தனை ஸ்கொயர் ஆட் பண்ணணும்? 3. 3x² x² ப்ளஸ் x² ப்ளஸ் x². ஓகேவா? ஓகே சார். ரெண்டு ஆட் பண்ண எத்தனை x²? 7x². அதான் அதுக்கு அர்த்தம். நீ என்ன சொன்ன? 7x பவர் எவ்வளோமா போட்ட? 4 சொன்னேன் சார். 4 3? 4 சொன்னேன் சார். 4. இதுவும் இது ஒன்றா? இல்லை சார். இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? 7x பவர் 4 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே சார். பேசிக் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அடிப்படையை புரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சுது. கரெக்டாக தப்பாக செஞ்சியாத? ஆமாம்மா. ஆமாம் சார். ஆமாம். அடிஷன் அப்போது லைக் டேர்ம்ஸாக இருந்தால் ஆட் பண்ணி பவர் அப்படியே தான் இருக்கணும். சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் முடிஞ்சுது. அதனால தான் பவர் வேரியாக இருந்தாக்கா அது என்னது? அன்லைக் டேர்ம்ஸு ஆட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஓகே சார். இந்த வீடியோ திரும்ப இன்னொரு தடவை பார்த்துக்கோ, ரிவிஷன் பண்ணி மறந்துடாத. பார்க்குறியா யூடியூப்பில் நம்ம சேனலை? பார்த்தேன் சார். பார்த்துருக்கீங்களா? டெய்லி நான் போடுற வீடியோ இந்த கிளாஸ் எடுக்கிறது பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்துட்டு தான் சார். கம்ப்ளீட் தி டேபிள் ப்ராடக்ட். என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். சரி சொல்லுங்கள், இதுக்கு என்ன வரும்? 10xy 10yx சார். கரெக்டா? -10 -10xy. yx தான் வரணும் இல்லை? அதுதான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்ல. அது ஏன் தடுமாறுற? ஓகே. -10 yxனாலும் ஒன்று தான், xyனாலும் ஒன்று. ஆமாவா? ஆமாம் சார். அப்புறம் ஏன் தடுமாறுற? அடுத்தது இதுக்கு என்ன? 6x பவர் 6x³ அடுத்தது -8x²y.
வெரி குட். அடுத்தது 14x cube y. அடுத்தது minus 18x cube y square. சரி போதும். இது என்ன கொஸ்டினை படிச்சுட்டு எனக்கு சொல்லு பார்ப்போம். சார் ரெக்டாங்குலரோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரெக்டாங்கிள்னா என்ன? சார் ஒரு சரி பாக்ஸ். வேண்டாம், அதை விட்டுருங்க, அதை அப்புறம் பேசிக்குவோம். நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அப்புறமேல இதெல்லாம் பேசிக்கலாம். சரி இது போல இப்போதைக்கு மல்டிப்ளையிங் எ மோனோமினல் பை பாலினாமியல். multiply the monomial 3x by binomial 5y plus 2. எப்படி எழுதலாம் அதை? 3x இன்ட்டு போடலாம், போடாமையும் நம்ம ப்ராக்கெட் போட்டாவே என்னது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். கரெக்டா? ஆமாம் சார். 5y plus 2. மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. சார் 15xy plus 6. 15xy plus 6. 6x. 6x. வெரி குட். கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஆமாம் சார். அதுவே என்ன வேறு எப்படி எழுதலாம் இதை? இது என்ன வேறு எப்படி எழுதலாம்? 15 into x into 3x into 5y எழுதலாமா? எழுதலாம் சார். அதுதான் என்னவா வந்துச்சு? 15xy. அப்புறம் வேறு என்ன எழுதணும்? வேற 3x into 2 ப்ளஸ் போடணும். ஓகே. ரெண்டு ப்ராக்கெட்டாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஆமாவா? ஆமாம் சார். இதையும் போட்டு சேர்த்திடுறோம். அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது மூணையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். அதான் கான்செப்ட். கரெக்டாக? அதுக்கு தான் ப்ளஸ். ஓகே சார். அப்போ என்ன எழுதணும்? 6x 3x into 2. எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிறத எப்படிலாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு யோசிக்கணும். மனப்பாடமே கூடாது. மேக்ஸில் மனப்பாடத்துக்கு வேலையே இல்லை. சரியா? கொஸ்டினை புரிஞ்சுக்கிற, வார்த்தையை புரிஞ்சுக்கிற, கொஸ்டினை புரிஞ்சுக்கிற, இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சுன்னா ஆன்சர் வருது. அவ்வளோதான். ஓகே. மனப்பாடத்துக்கு வேலையே கிடையாது எதுக்கும். ப்ளஸ்ஸு சாரி இன்ட்டு 3x இன்ட்டு என்னம்மா? 2 சார். அவ்வளோதான். இதுதான் இப்படி மாறும். ஓகேவா? போட்டிருக்கானா? ஆமாம் சார். இது எங்கள் -3x இன்ட்டு -5y ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்டா? இதை ஒன்று சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். -3y மைனஸ் வந்தாவே ப்ராக்கெட் பண்ணிடணும். கரெக்டா? ஆமாம் சார். இன்ட்டு -5x 5
ஆமாம் சார். மாற்றி போட்டோன்னா 3x. சரி பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான். ஓகே பரவாயில்ல. y ப்ளஸ் அதுக்குள்ளேயே வந்துருச்சா, ப்ளஸ் வந்துருச்சா, அதனால் அங்கேயே போட்டுடலாம். எல்லாம் ஒன்று தான், பரவாயில்ல இருந்தாலும். ப்ளஸ் 3 3 2 2 சார். 2. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -15xy. அப்படியா? மைனஸ். ஆமாம் சார். ஆமாம், இங்கே மைனஸ் இருக்கா சார் +15. ஏன் தப்பு பண்ணீங்க? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் அப்புறம் சிம்பிளை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணுமே எப்பயுமே. அடுத்தது 5 3 15 எக்ஸு இன்ட்டு ஒய். கரெக்டா? ஓகே சார். அடுத்தது -6 சார். வெரி குட். சொல்லி பழகு ஃபஸ்ட்டு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். கேட்டால் தான் சொல்லுவியா? 3 × 2 6 இன்ட்டு எக்ஸ். அவ்வளோதான். ஒன்றுமே இல்லைம்மா, மேக்ஸு படிக்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கும். சால்வ் பண்ணணுன்னா ஏன் இதை சால்வ் பண்ணுறோம் இப்படி அப்படின்னு சொன்னால் போதும். ஓகே சார். அதே மாதிரி மல்டிப்ளைங் மோனோமியல் பை ட்ரைனோமியல். இதை சால்வ் பண்ணுறியா? பண்ணுறேன் சார். 3p இன்ட்டு போட்டுக்கலாம். இப்படி போட்டாவே இன்ட்டு தான். கரெக்டா? ஆமாம் சார். 4p² 5p ப்ளஸ் 5p ப்ளஸ் 7. சொல்லுங்க பாப்போம். டேரெக்டாகவே சொல்லுங்கள். சார் 12p. 12p³ வெரி குட். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன், சரியா? அதனால தான் பவர் ஆட் பண்ணிக்கிறோம். அடிஷனில் இப்படி போடலாமா? 3p + 4p² பண்ண முடியுமா? இல்லை சார். முதல்ல பவரே வேறு, சரியா? இதை நம்ம முதல்ல ஆடே பண்ண முடியாது. ஓகே சார். சரி, இப்படி இருக்குது. ஆட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஆட் பண்ணி சொல்லுங்கள். 7p². வெரி குட். 7p². p² மொத்தம் எத்தனை இருக்குன்னு அர்த்தம்? 7 இருக்குன்னு 7 இருக்குன்னு அர்த்தம். அந்த ஏழி நம்ம என்ன பண்ணணும்? 7p²யும் 7p² மல்டிப்ளை பண்ணுவியா? சார் 7p². 7p² என்ன பண்ணுவோன்னு அர்த்தம்? ஆமாம், மல்டிப்ளிகேஷன்னா என்னம்மா? சார் ஆட் பண்ணுறது தானே, அதை சொல்லு, அவ்வளோதான். 7p² நான் பிரித்து சொல்லிட்டேன், சரியா? அதுதான் இவன் 7 × p² போட்டான். நான் என்ன சொல்லிட்டேன்? 7p² நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். p² ப்ளஸ் அப்போ என்ன பண்ணிடணும்? ப்ளஸ் பண்ணணும். p² ப்ளஸ் p² ப்ளஸ் p² ப்ளஸ் p². கரெக்டா?
கரெக்ட் சார். அது மாதிரி 7 இருக்குது. அப்போ 7 நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டேன், மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. மல்டிப்ளை பண்ணால் அர்த்தம் வேறு. 7p² என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அதை தான் இப்படி போட்டிருக்கோம். அடிஷன் தான் என்னது, அடிஷன் தான் என்னம்மா, சரி. நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் என்னது, ஆட் பண்றது. ஆட் அடிஷன். புரிஞ்சதா? நல்லா அர்த்தத்தை தேடி தேடி பாரு. சரி, அடுத்தது சொல்லுங்கள். 15p². வெரி குட். இதையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதனால் p², 15p² ப்ளஸ் 21p சார். 21p. 3p + 5p அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பண்ணுவீங்க? இது என்ன டைமு? 8p. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 டைம்ஸ் ஆட் பண்ணு. வெரி குட் பா. அதே இதுக்கு என்ன அர்த்தம்? 3p × 5p அப்படின்னா என்ன அர்த்தம்? 15p². 15. இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டா? ஆமாம் சார். பண்ணும்பொழுது என்ன ஆகும், 15p × p. கரெக்டா? ஆமாம் சார். இந்த p × p தான் என்னவா மாற்றிடுறோம், p × p. அப்படி மாற்றணும். கம்பேர் பண்ணி பாரு. அடுத்த தடவைலாம் தப்பே வரக்கூடாது. இந்த மாதிரி சில்லி தப்பு நிறையா பண்ணியிருக்க தானே எக்ஸாம்லாம்? ஆமாம் இல்லையா? இதில் தான் தப்பு பண்ணியிருக்கு, இதில் தான் உனக்கு மார்க்கே போகும். சரி, நான் தான் பேசிக் சொல்லி கொடுத்துட்டேன். அதை வச்சு இதை பண்ணி தப்பே வராமல் பண்ணு, வராது. ஓகே சார். எப்படி போட்டாலும் ஒன்று தானே அது, அதான் கேட்குறான். மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி எப்படி போட்டாலும் ஒன்று தான் வரும். இப்படி 3p × இது மாதிரி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும், இப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். கரெக்டா? ஆமாம் சார். அங்கே என்ன பேப்பர்லாம் பரட்டி பார்த்துட்டு இருக்க, பார்க்காம சொல்லு. சரி, சரி. இதை சால்வ் பண்ண தெரியுமாம்மா? என்ன சொல்கிறான்? எக்ஸோட வேல்யூ 1 வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், இதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். ஓகே சார். பண்ணலாமா? பண்ணலாம் சார். இங்கே வேண்டாம், வெளியில் எடுத்து போகிறான். எக்ஸ் × x - 3 எக்ஸ் × x - 3 ப்ளஸ் 2. கரெக்டா? ஆமாம் சார். இதில் எத்தனை டேர்ம் இருக்குமா? சார் 2 டேர்ம். 3. எங்கே 3 இருக்குது?
2 ஆ டேர்ம் தான் சரி, சார். 3 கூட வச்சுக்கலாம். 2 டேர்ம் தான் இருக்கு. ஆனால் இது ஒரு டேர்ம் தான் எடுத்துக்கணும். இது ஒரு டேர்ம். ம். ஓகேவா? அடிஷன் ஒன்று தானே இருக்குது. ஆமா சார். இது 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 ஒரு டேர்மு. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். சிம்பிளிஃபை பண்ணுங்க அதை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 + 2. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 + 2. அப்படியா? அம்மா இதுக்குள்ளே 2 இருக்குமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இது ஹோல் தானே போட்டிருக்கான். இது ரெண்டையுமே இது கூட மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா சார். இப்போது எக்ஸு இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3னா அர்த்தம் வேறு. ஆமாவா? ஆமா என்ன சார். அர்த்தம் அது? எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் 3. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கான்? மைனஸ் 3x. எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இதுக்கு அர்த்தம் வேறு. இது ரெண்டையும் இந்த ரெண்டையும் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா. அப்போ என்ன வரும்? மைனஸ் 3x. நீ என்ன அர்த்தம்னு இதுக்கு புரிய, நீ மனப்பாடம்லாம் பண்ணி சொல்ல வேணாம். நாங்கள் உள்ளதுக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சிருந்தா ஆன்சர் வரப்போகுது. ஏன் இந்த ப்ராக்கெட் போடுறோம்? தேவையில்லாமையாக போடுறாங்க. இந்த ரெண்டையுமே எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்ன வரும்? மைனஸ் 3x. மைனஸ் 3x. அப்புறம் ப்ளஸ் 2. ஓகேவா? ஓகே சார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கரெக்டாக போட்டிருக்கியா பாரு. வந்துருக்கா? ஆமா சார். அடுத்து போகலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுறியா? பண்ணுறேன் சார். ஏன் பண்ணுறோம்? ஸ்கூலில் வந்துட்டு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணால் சும்மா அப்படியே கடன்னு போட்டுறது. சரி, ப்ராக்டிஸ் பண்ணு. கேள்வி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க போடுறாங்க அப்படின்னு அடிக்கக்கூடாது. தெரியலாம், அங்கே டீச்சர்கிட்ட கேட்கணும். இதுக்கு என்ன, ஏன் டீச்சர் இப்படி போடுறோம்? மிஸ்ஸா? ஏன் மிஸ் இப்படி போடுறோம் அப்படின்னு கேட்கணும். புரியலாம் கேட்கணும். புரியாமல் ஒரு விஷயத்தை கூட நீ பண்ணக்கூடாது. அங்கே ஒரு எழுத்தை கூட எழுதக்கூடாது. எதுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சுல? வீடியோவை திரும்ப பாரு, பொறுமையாக ரிவைண்ட் பண்ணி இதுக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணு பார்ப்போம். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 3 + 2. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அதை எங்கே கொண்டு போய் தள்ளி விடுவேன்? கண்ணு தெரியுதா இல்லையா? அதுதான் சார், மல்டிப்ளிகேஷன் தானே சார். சரி அது நீ சொல்லு. அதை சொல்லுமா. நீ சப்ஸ்டியூட் தாம்மா பண்ண சொன்ன ஒன்று. இன்ட்டு 1 + 2. இன்ட்டு 1 + 2. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போது 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயராக வரும். 1 - 3 + 2. ஏன் 1 ஏன்னு சொல்லுங்கள். ஏன் 1 வந்துச்சு? 1 ஸ்கொயர் ஏன் 1 மாறிச்சு? 1 எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் அதுதான் 1 தான் சொல்லுவேன். எத்தனை தடவைலாம் சொல்லாதம்மா. இங்கே இருக்கிறத மட்டும் சொல்லுமா. என்னம்மா இருக்குது பவரில்? இங்கே என்ன இருக்குது அதை மட்டும் சொல்லுமா. நீ அங்கே உன்னோட மெமரியில் வச்சுருக்கலாம், எடுத்துகிட்டு வராதங்க. இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1. கரெக்டா? என்னம்மா அர்த்தம்? 1 × 1. கரெக்டா? ஆமாம் சார். 1 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? 1 தான் சார் வரும். ஏன் இதுக்கு 2 வராதா? 1 ஸ்கொயர் 1 × 1 அவ்வளோதான். சரியா? இதாம்மா 1 ஸ்கொயரு. நீ அங்கே இருக்கிறத மட்டும் எனக்கு நீ சொல்லுமா. நீ எக்ஸ்ட்ரா போகிறோம் மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வர. மெமரியிலேருந்துலாம் எடுத்துகிட்டு வராது. இங்கே இருக்கிறத மட்டும் சொல்லு.
மெமரியிலேருந்து தப்பு தப்பாக சொல்கிற. இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணு. 1 × 1 எவ்வளவு? 1. 1. 1 ஒரு தடவை கூட்டுன்னு அர்த்தம். கரெக்டா? பேசிக்கு போயிடு. 1 ஒரு தடவை கூட்டினா எவ்வளோ வரும்? 1. 1 தான் வரும். 1ஓட 1 கூட்டுனா அர்த்தம் வேறு. சரியா? 1 ஒரு தடவை கூட்டினா என்ன பண்ணும்? 1 × 1. கரெக்டா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுது. சத்தமாக இங்கே சத்தம் குறையுது அப்படியே. 1 × 1 1 அவ்வளோதான். சரியா? மைனஸ் 3 × 1 எவ்வளவு? 3. சத்தமாம்மா. ஹலோ ஹலோ 3 தான் சார் வரும். 3. அடுத்தது +2. இப்போ ஆட் பண்ணு. 1 - 3 - 2. -2 + 2 = 0 சார். வெரி குட். கரெக்டாக போட்டியா? ஆமாம் சார். சரி, இப்போ இது எனக்கு ப்ராப்பராக சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு விட்டுருவேன். ஓகேவா? ஏன் என்னென்னு அங்கே உள்ளதை மட்டும் சொல்லணும். நீ மெமரியிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகே சார். 3y × 2y - 7. அங்கே இருக்கிறது மட்டும் சால்வ் பண்ணால் போதும். 3y இன்ட்டு போடலாம், இல்லை தேவையில்லை. ப்ராக்கெட் அதான் அவனே போடல தான். சரியா? ரைட். × 2y - 7. அடுத்தது -3 × y - 4. -3 × y - 4. -63. இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். y = -2. சப்ஸ்டியூட் பண்ணணும். y = -2. இதில் எத்தனை டேர்ம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். 3 டேர்ம் சார். வெரி குட். எது ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் எது? 3 × 2y - 7. வெரி குட். ரெண்டு செகண்ட் டேர்மு? -3 × y - 4. அடுத்த தேர்ட் டேர்மு? -63. வெரி குட். சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 × 2 × -2 -7. அது 3 × 2 × -2. என்னம்மா சொல்கிற? அம்மா இதையும் மல்டிப்ளை பண்ணுமா? ஹலோ. ஆமாம் சார். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. 6y - 21. வெரி குட். 6y - 21. ஓகேவா? இது ஒரு டேர்ம். அடுத்தது -3y + 12. -3y + 12. இது ஒரு டேர்மு. இன்னொன்று ஒன்று. சரி, அடுத்தது -63. சரி, கரெக்டாக போயிருக்கீங்களான்னு பார்க்கலாமா?
வந்துருச்சா? கரெக்டு. இந்த ப்ராக்கெட் மட்டும் தூக்கிடலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாங்க? அடுத்தது என்ன பண்ணணும்? 6 into -2. இப்போ எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொல்லுங்கள். 4 டேர்ம் இருக்கு. 4ஆ? ம் 5 டேர்ம் இருக்கு. 5 டேர்ம் இருக்குது. கேள்வி கேட்டு கேட்டு போங்க. கேள்வி கேட்டு ஏன் இது பண்ணுறோம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். இது என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஆட் பண்ணணும். கரெக்டாக இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க, சொல்லு பார்ப்போம். 6 into -2. 6 into -2ஆ? எங்கே 6 இருக்குது, எங்கே -2 இருக்குது? அம்மா இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாமா? லைக் டைம்ஸ் இருக்கா இல்லையாம்மா? ஆமாம் சார். பண்ணு. என்னம்மா பண்ணுற? எதெல்லாம் லைக் டைம்ஸு? 6y minus 3y. மைனஸ் 3y. அது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3y. நீ வெளியில் போகாத, இதுக்குள்ளே மட்டும் யோசி. ஒவ்வொரு ஸ்டெப்பு இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளு. முடிஞ்சு போச்சு. நீ ரொம்பலாம் போட்டு கசைக்காது மூளையை. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன? அதெல்லாம் மற்றது 3 என்னது? மற்றது 3 என்னம்மா? Subtraction. லைக் டைம்ஸா? லைக் டைம்ஸ். நம்பர் தானே இருக்குது, அவ்வளோதான். சால்வ் பண்ணி சொல்லுங்கள். அறுபத்தி 3ல் 12 போங்க, எவ்வளோ வரும்? 51. 51 மைனஸ் 51. கரெக்டா? ஆமாம் சார். அடுத்து என்ன இருக்குது? -21. -21. சால்வ் பண்ண என்ன வரும்? -72. ஓகேவா? ஓகே. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? முடிஞ்சு சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. அதை எப்படி எவ்வளோ பெருசாக இருந்தது இப்படி மாற்றிட்டீங்க, கொண்டு வந்தாச்சு. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்? 3 into -2. இருங்க, இந்த ஸ்டெப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துடலாமா? இதானம்மா? ஆமாம் சார். 6y² 24y. எங்கே தப்பு நடந்துச்சு? 3yயா? நம்ம என்ன போட்டிருக்கோம்? 3 மட்டும் போட்டிருக்கோமா? ஆமாம், இங்கே தப்பு பண்ணியாச்சு. சரி, பரவாயில்ல. நீங்கள் போட்டது கரெக்டு. நம்ம இதே போட்டுக்கலாம். இங்கே y போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். கரெக்டா? ஆமாம் சார். சரி, பரவாயில்ல. சால்வ் பண்ணுங்கள். இப்போ y = -2. அது சால்வ் பண்ணுங்கள். -6 -72. -6 -72 போட்டால் என்ன வரும்? -78. சரி, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுங்க. நாளைக்கு கேட்பேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. குயிக்காக எழுதுங்க. இதை கேட்பேன். பொறுமையாக சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ்க்கே போவேன். பாப்பா நாளைக்கு திரும்ப வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உடனே போட்டு விட்றேன். ஓகே சார். எழுதிக்கிட்டீங்களா? அதை எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா? அதை எழுதிட்டேன் சார். அதுக்குள்ளேயுமா? ஓகே.